அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. நீங்கள் ஒரு காரியத்தை செய்து முடித்த பிறகு, ஒரு அமலை செய்து முடித்த பிறகு துவா செய்ய வேண்டுமா என்று கேட்டால் கண்டிப்பாக துவா செய்யணும். ஏன்னா நபிமார்களுடைய சுன்னத்து இருக்குது. அதே போல் தான் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தௌபா துவா செய்த பிறகு தான் தௌபா செய்தாங்க. இந்த துவாவின் பர்க்கத்தால் தான் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டாங்க. அதே போல தான் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ரெண்டு பேரும் மக்காவை கட்டி முடித்தோம்னா ரப்பனா தக்கபல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் என்று துவா செய்தாங்க. அந்த துவாவின் பர்க்கத்தால் தான் இன்று உலகம் எங்கும் திரும்பும் திசையெல்லாம் இருந்து ஹாஜிகளும் உம்ரா செய்வதற்கும் மக்காவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஆகியால கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லவர்களே, அத்துவா மஹுல் இபாதா. நீங்கள் துவா இபாதத்துடைய எல்லா இபாதத்துடைய அடித்தளமாக இருக்கின்றது, அடிப்படை பேசிக்காக இருக்கிறது. ஆகையால் எந்த ஒரு வேலை செய்தாலும் நீங்கள் என்ன செய்யுங்க, உடனே ஜக்காத்து கொடுத்தாலும் சரி, தொழுகை முடித்தாலும் சரி, எந்த ஒரு நல்ல காரியமாக செய்தாலும் நீங்கள் உடனே துவா செய்யுங்க. ஏன்னா துவாவின் மூலமாக தான் அந்த காரியம், அந்த அமல் அங்கீகரிக்கப்படும்.